இதோ நெய் எப்படி தயாரிப்பது பாருங்கள். தினமும் பால் காய்ச்சியவுடன் அதில் ஏடைகள் விழும். அந்த ஏடையை தினமும் சேர்த்து வைத்து 2 வாரத்தில் ஒரு நாள் அதை எடுத்து, ஆனால் தினமும் எடுக்கிறத ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க, வெளியில் வைக்காதீங்க. உள்ளே வச்சுட்டு அதை எடுத்து 2 வாரத்தில் ஒரு நாள் அதை கொஞ்சோண்டு மிக்சியில் போட்டு அடிச்சிட்டு, அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டியில் வச்சு நல்லா காய்ச்சிரிங்க. நல்ல ப்ரௌன் கலரு வர்ற வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்தால் அந்த டயத்தில் மணம் கம்மன்னு அடிக்கும். ப்ரௌன் கலர் ஆகிடணும். நல்ல ப்ரௌன் கலர் ஆனால் தான் நெய் உங்களுக்கு சீக்கிரம் வீணாக போகாமல் சூப்பராக நல்ல மணமாக வாசமாக இருக்கும். நீங்கள் 1/2 லிட்ரு 1 லிட்ரு பால் வாங்கினீங்கன்னா அந்த பாலில் தயிரும் சாப்பிட்டுக்கலாம், பாலும் சாப்பிட்டுக்கலாம். நெய்யும் நம்ம தயாரித்து வீட்டுக்கு நல்ல சுத்தமான நெய் நம்ம சாப்பிடலாம். அதனால் வேஸ்ட்டு பண்ணாதீங்க ஏடையை. தினமும் ஒரு வாட்டி நல்லா கொதிக்க வைக்கிறீங்க பாலை ஃபஸ்ட்டு முதல் தடவை. அதுக்கடுத்து பால் சாப்பிடும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக சூடு பண்ணணுன்னா இறக்கிருங்க. அந்த ஏடையை எடுத்து சேர்த்து வச்சுருங்க. அதே மாதிரி 2 வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வீட்டுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு நீங்கள் நெய் தயாரித்து நீங்களே வீட்டுக்கு நம்ம உபயோகிச்சிக்கலாம். கடையிலேருந்து வாங்க தேவையே கிடையாது. ஏன்னா 1/2 லிட்ரு பாலில் 1 லிட்ரு பாலில் 1/2 லிட்ரு பாலில் நீங்கள் வீட்டுக்கான தேவையை நெய்யை தயாரிச்சிக்கலாம். உங்களுக்கு கடையில் வாங்குறத விட உங்களுக்கு பணமும் மிச்சம், 2வது நல்ல சுவையாகவும் இருக்கும். அதனால் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இதில் எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கிறீங்க. நல்ல ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிரும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அடி பிடிச்சதுன்னா அந்த பால் போயிடும். அப்புறம் நமக்கு எதுவுமே மிச்சப்படாது. அதனால் நல்ல ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை விட்டு எங்கிட்டும் போகவும் கூடாது. இல்லைன்னா பட்டுன்னு அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா நீங்கள் அதை கிண்டிக்கிட்டே இருக்கிறீங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. அதை பாருங்கள், ப்ரௌன் கலர் வந்துடும். எப்படியும் ஒரு 2, 3, 5 நிமிஷத்துக்குள்ளே நல்லா உங்களுக்கு ப்ரௌன் கலர் வந்துடும். ப்ரௌன் கலர் வந்துச்சுன்னா அப்புறம் ஒரு வடிகட்டி எடுத்து நீங்கள் வடிகட்டி அந்த இதை எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். அவ்வளோதான் நெய். வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை, எதுவும் ஒன்றும் செய்ய தேவையில்லை. பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு எல்லோ கலர் ஆகும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ப்ரௌன் கலராக ஆகிடும். ஆனால் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுங்க. ஹையில் வைக்காமல் சிம்மில் வச்சுங்க. சிம்மில் வச்சா தான் உங்களுக்கு நல்லா அடி பிடிக்காமல் கொஞ்சம் நல்லா வரும். இல்லைன்னா அதிகம் வச்சாக்க பட்டுன்னு உங்களுக்கு இதாகி போயிடும், ப்ரௌன் கலர் ஆகிடும். நெய் உங்களுக்கு அவ்வளவு சுத்தமாக கிடைக்காது. சிம்மில் வச்சா தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொதித்து அது நல்லா ப்ரௌன் கலராக வந்துடும். நல்லா பாருங்கள், ப்ரௌன் கலராக வந்துருச்சு பார்த்தீங்களா? இதுதான், அவ்வளவுதான். இனி இதை எடுத்து நீங்கள் வடிகட்டி நம்ம வீட்டில் வச்சுக்க வேண்டியதான், யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக நல்ல மணமாக இருக்கும். அந்த இடத்துல நிற்கவே முடியாது. அதனால் நீங்களும் இனி வேஸ்ட் பண்ணாதீங்க ஏடையை எடுத்து சேமித்து 2 வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் செஞ்சாலே போதும். மாதத்தில் 2 வாட்டி. அப்போ உங்களுக்கு பால் வாங்குறது, தயிரும் சாப்பிட்டுக்கலாம், பாலும் சாப்பிட்டுக்கலாம், மோரும் சாப்பிட்டுக்கலாம். நெய்யும் நம்மளுக்கு சுத்தமான நெய்யை நம்ம வீட்டில் தயாரித்து சாப்பிடலாம். அதனால் வேஸ்ட் பண்ணாதீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதை எடுத்து வடிகட்டியில் எடுத்து வடிகட்டி பாருங்கள், அவ்வளோதான். வேறு எதுவுமே செய்ய தேவை கிடையாது. ஒரிஜினல் நெய் இது தான். பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த இடத்துல பக்கத்தில் நம்ம காய்ச்சிக்கிட்டு நிற்க முடியாது. அந்த அளவுக்கு நல்ல மணமாக இருக்கும். அதனால் நீங்களும் இனி வேஸ்ட்டு பண்ணாமல் இதே மாதிரி உபயோகித்து சாப்பிடுங்க. அட்டகாசமாக இருக்கும். வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த சேனலை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளவுதான். நீங்கள் உங்களுக்கு தெரியாத இருக்குமா? இது ரொம்ப பேர் செய்வாங்க. இது புது முறை கிடையாது. இருந்தும் இது மாதிரி ரொம்ப பேர் தெரியாத ஆள்களும் இருப்பாங்க. செய்யாமல் அந்த ஏடையை தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதனால சொல்கிறேன். நன்றி, பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.